போறப்ப வாவுசி எழுதி செத்து போறாரு. நான் இவ்வளவு ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கடையில யாருக்காவது வாய்ப்பு இருந்தா அந்த கடனை கட்டி விட்டுருங்க. நான் கடன்காரனா சாக விரும்புகிறேன். யாரு? வாவுசி. ஆடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் வாவுசி. வாவுசி நாடறியப்பட்ட வழக்கறிஞர். வாவுசின் பெரியப்பா வழக்கறிஞர். வாவுசின் அப்பா வழக்கறிஞர். அந்த காலத்திலேயே படிச்ச வாவுசி. அவன் சுதேசி கப்பல் விட்டான். கப்பல் விட்ட குற்றத்திற்காக இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்ச நீதிபதி சொல்றாரு வாவுசியை பார்த்து, வாவுசியின் எலும்பு கூட வெள்ளைக்காரனுக்கு எதிரானது. வாவுசி ஒரு ராஜ துரோகிங்க. ராஜ துரோகி. வாவுசியின் எழுத்தையும் வாவுசியின் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும். வாவுசியை அனுமதிக்க முடியாது. அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை சொல்லிட்டு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தான் வாவுசிக்கு. 4 ஆண்டு காலத்துக்கு மேல வாவுசி சிறையில கிடந்து படாத பாடுபட்டாரு. சணல் நூற்றாரு, செக்கிழுத்தாரு, கல்லு உடைச்சாரு. வாவுசி செக்கிழுத்தாரு படிக்கிற எப்படி செக்கிழுத்தாரு? கைகளும் கால்களும் பின்புறம் சங்கிலியால் பிணையப்பட்டு அப்படி பல நாட்கள் செக்கிழுத்த வாவுசி விடுதலை பெற்று வெளில வர்றாரு. வெளியே வர்றப்ப அவர் வரவேற்க ஆள் இல்ல. அவரோட நண்பர் சுப்பிரமணிய சிவா, வாவுசியோட குடும்பம் மட்டும் இருக்குது. குடும்பத்துக்கு திரும்புறாரு. வறுமையை போக்க முடியல, ஏழ்மையை போக்க முடியல. வீதி வீதியா போய் மண்ணெண்ண வச்சாரு, மளிகை கடை வச்சாரு. வறுமையை போக்க முடியல. இறந்து போறப்ப வாவுசி எழுதி செத்து போறாரு. நான் இவ்வளவு ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கடையில யாருக்காவது வாய்ப்பு இருந்தா அந்த கடனை கட்டி விட்டுருங்க. நான் கடன்காரனா சாக விரும்புகிறேன். யாரு? வாவுசி. வாவுசி இந்த நாடு விடுதலை பெற்றதை பார்க்கல. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே வாவுசி செத்து போனான். நாட்டிற்காக அளப்பெரும் ஈடுகளை செஞ்சவன். அந்த வாவுசி எந்த தூத்துக்குடியில விடுதலைக்காக போராடினானோ அதே தூத்துக்குடியில விடுதலை பெற்ற பிறகு வெள்ளைக்காரனை போலவே நம்மளை சுட்டு கொள்வான்னா இது யாருக்கான அரசுடா?